4 நாட்களை 2025 ஆண்டுல மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ரொம்ப முக்கியமான சிறப்பு மிக்க நாட்கள் அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். டிசம்பர் 1 திங்கட்கிழமை கார்த்திகை சோமவாரம். இந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாள். அந்த நாள்ல சிவபெருமானுக்கு விரதம் இருப்பது மிக சிறப்பு. டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை பிரதோஷமும் பரணி கார்த்திகையும் வருது. பரணி கார்த்திகை என்பது கார்த்திகை தீபம் முதல் நாள். இந்த தீபத்தை பிரதோஷ நேரமான 4 to 6 மணிக்கு புதிய 5 விளக்குகள் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி 5 விளக்கையும் வட்டமாக ஏற்ற வேண்டும். டிசம்பர் 3 புதன்கிழமை திருக்கார்த்திகை தீபம். இந்த நாள்ல திருவண்ணாமலை ஜோதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம விளக்கு தீபங்களை ஏற்ற வேண்டும். குறைஞ்சது 27 அகல் விளக்கை ஏற்ற வேண்டும். 27ன்னு ஏன் ஸ்பெசிபிக்கா சொல்றோம்னா அது 27 நட்சத்திரங்களை குறிக்கிறது. இந்த திருக்கார்த்திகை அன்று மினிமம் 2 புதிய அகல் விளக்கை வாங்கிடணுங்க. டிசம்பர் 4 வியாழக்கிழமை பௌர்ணமியும் பாஞ்சராத்திர தீபமும் வருது. இந்த நாள் திருவண்ணாமலை கிரிவலம் போறதுக்கு மிக உயர்ந்த நாள். இந்த மாதிரி டிசம்பர் மாசத்துல 4 நாட்களுமே சிவ வழிபாட்டுக்கு மிக உகந்த நாள். இந்த வீடியோ கட்டாயமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சோ அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் எதனால நாம கார்த்திகை தீபத்தை வழிபடுறோம், அதன் வரலாறு, நல்ல நேரம், சிறப்பு பற்றி நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிருக்கேன். செக் பண்ணி பாருங்க.